ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெசித். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஜிடிஎஸ் சான் ஆண்ட்ரஸில் ஓஜி லோக்கில் ஒரு மிஷன் வரும். அந்த மிஷன் பேரை நான் இப்போ போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் டைரெக்டாக ட்ரைவ் பண்ணி அந்த ஓஜி லோக்கில் தேர்ட் லாஸ்ட் மிஷன், ஓஜி லோக்கில் கொடுக்குற ஃபஸ்ட்டு 2 மிஷனும் செம்ம ஈஸியாக தான் இருக்கும். அதை நீங்கள் நார்மலாகவே முடிச்சிடலாம். ஆனால் லாஸ்ட் மிஷன் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே ஃபுல்லாக க்ரௌச் பண்ணி தான் அடிக்கணும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி பண்ணணுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஓஜி லோக் வீட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம அந்த பர்கர் ஷாப்புக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஆம்புலன்ஸை நிறுத்திட்டு இப்போ மிஷனை ட்ரிகர் பண்ணுவோம். இப்போ இந்த மிஷன் பேர் என்னன்னு பார்க்கலாம். இது பேர் மேடாக்ஸ் ரைன்ஸ். இதுதான் இந்த மிஷனோட பேர். இந்த மிஷனை முடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் 2 விஷயம் தேவை. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து தான் நான் இதை ஆரம்பிச்சிருப்பேன். இது ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அங்கே போய் ஆர்மர் எடுத்துக்கலாம், இல்லை சிஜே விட்டு பின்னாடியே ஆர்மர் ஸ்பான் ஆகும், அங்கே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அதே மாதிரி ஹெல்த்தும் ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம போய்க்கலாம். இப்போ நம்ம அந்த மேடாக்ஸோட வீடுக்கு போகணும். அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம மேடாக்ஸோட வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மலை ஏறி அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த வைவுட்டுன்னு போர்டு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாதை இருக்கும். இதில் ஏறினீங்கனாலே அங்கே தான் இப்போ டேரா மார்க் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏற இங்கே வந்துடும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துட்ட பிறகு நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு க்ரௌச் பண்ணியே இருங்க. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க ஆளை மட்டும் நீங்கள் சாவடிக்கலாம், இல்லை க்ரௌச் பண்ணி கிளம்பிடலாம். அந்த மாதிரி கிளம்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆர்மர் குறையாது. முக்கியமாக ஆர்மரும் ஹெல்த்தும் குறையாமல் பார்த்துக்குவாங்க. இப்போ நம்ம இங்கே உள்ளே போய்க்கலாம். உள்ளே வந்துட்டேன். இப்போ இந்த க்ரௌச் பண்ணுறது எப்படின்னா, நான் ஆண்ட்ராய்டில் தான் விளாண்டுருக்கேன். நீங்கள் அந்த அனலாக் பட்டனை டபுள் டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த க்ரௌச் ஆகிடும். அந்த மாதிரி இப்போ நீங்கள் இவனை ஃபஸ்ட்டு குத்தி சாவடிச்சிருங்க. சாவடிச்சிங்கன்னா உங்களால் கன் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து சைலண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம அப்படியே க்ரௌச் பண்ணியே தான் போகணும். அப்போ தான் இங்கே இருக்க கார்டு வந்து நம்மளை பார்க்க மாட்டான், பார்த்து எதுவும் பண்ண மாட்டான். பார்த்தீங்களா? எதுவும் பண்ணல. இதுவே நீங்கள் ஓடினீங்கன்னா அவனுக்கு சவுண்டு கேட்டுரும். ஸோ ரொம்ப பொறுமையாக தான் அந்த மிஷினை முடிக்க முடியும். அப்போ நீங்கள் இங்கே ஒரு கார்டு இருப்பான். ஆனால் இவனை நம்மளால் நல்லாவே பார்த்துருவான். அதனால் இவனை சாவடிச்சிடுறது தான் நல்லது. இவங்க வருவான், வந்ததும் குத்திடலாம். சாவடா இவன் சாவ மாட்டான் கைஸ். இது சாவுடா. ஓகே, இந்த கார்டு இப்போ காலி ஆகிட்டான். இப்போ நீங்கள் க்ரௌச் பண்ணியே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே பொறுமையாக க்ரௌச் பண்ணி போங்க. க்ரௌச் பண்ணி போனீங்கன்னா இங்கே எவனுமே பார்க்க மாட்டான். நீங்கள் டைரெக்டாக மியூசிக் ரூமுக்குள்ளே போகும்போது இங்கே ஒரு கார்டு மட்டும் இருப்பான். அவன் கண்ணில் மட்டும் சிக்கிடாதீங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் இங்கே ஆர்மர் எடுத்துக்கிட்டிங்களா? ஆர்மர் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் நான் இங்கே ஏதாவது வழி இருக்கான்னு இல்லை, இந்த வழி இல்லை கைஸ். இங்கே இப்போ உன்னை குத்தி சாவடிச்சிடலாம். சாப்பிடா செத்துட்டான். ஓகே, இப்போ நீங்கள் மறுபடியும் க்ரௌச் பண்ணி பொறுமையாக போய் இந்த மியூசிக் இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த வழியாக நம்ம இந்த தடவை போய் பார்ப்போம். ஐயோ, இங்கே நிறைய காட்ஸ் இருக்காங்க கைஸ். ஸோ நம்ம இந்த வழியாகவே போவோம். ரொம்பவே பொறுமையாக போங்க. எவன் கண்ணுலையும் சிக்கிடாதீங்க கைஸ். சைலன்ஸ் பிஸ்டல் இருக்குது, படி. சைலன்ஸ்டு பிஸ்டல் போட்டு செத்தான்டா. ஓகே, இங்கேருந்து உங்களுக்கு சைலன்ஸ்டு பிஸ்டல் கிடச்சிரும். இதுக்கப்புறம் உங்கள் மிஷன் ஈஸி தான். நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்கள். வேறு மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மிஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் சிஜியோட ஹெல்த்தும் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இப்படியே வந்து நீங்கள் வெளில போயிடலாம். வெளில போகிற வழி இங்கே தான் இருக்குது. இந்த கார்டு இருக்கானா? ஐயோ, அங்கே தான் இருக்கான் கார்டு வேறு. இருங்க, அப்படியே போய் அடிச்சிடலாம் அவனை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டுன்னு ஒரு 2 அடி அடிச்சிங்கன்னா விழுந்துருவான். அவங்ககிட்டயும் சைலன்ஸ் பிஸ்டல் தான் இருக்குது. இங்கே எல்லாருமே வச்சுருப்பாங்க. இங்கே ஆரம்பத்தில் வந்து அந்த டிஸ்கிராப்பை எடுக்கிற வரைக்கும் தான் எங்கள் பிஸ்டல்லாம் இங்கே அன்லாக் ஆகாது. நீங்கள் ஒன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிஸ்டல் எடுத்துகிட்டு நீங்கள் மாட்டு ஜாலியாக காலி பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். இங்கே இருக்க நான் ஆல்ரெடி குத்தி போட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஜாலியாக வெளில வந்துட்டு அவ்வளோதான். இந்த மிஷன் முடிஞ்சு. இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு
நம்ம இப்போ பர்கர் ஷாப்புக்கு போய் கிளம்பணும். நம்ம பர்கர் ஷாப்புக்கு போயிட்டு இந்த மிஷினை முடிச்சிடலாம். இப்போ நம்ம அந்த ஓஜி லாக் கிட்ட வந்தாச்சு. இதோட நமக்கு கிராஷ் மிஷன் வந்துடும். அந்த மிஷினும் முடிக்க முடியலன்னா நான் இந்த வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம போயிட்டு இங்கே இதை சப்மிட் பண்ணோம். இங்கே இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் க்ரௌச் பண்ண தெரியாமல் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம மிஷன் பாஸ்ட் ரெஸ்பெக்ட் வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. டாட்டா பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அவ்வளோதான்.